ஹாய் கைஸ் அப்பிடி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அவுண்டட் ஹவுஸ் ஃபார் சேல் எபிசோட் நம்பர் 7. எபிசோட் ஸ்டார்ட்ல ஈரன் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கான காரணம் ஈரனுக்கு காதல் வந்துருச்சு அந்த மேனேஜர் மேல. ரெண்டு பேரும் டோனட் சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பாங்க. ஈரன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது ஈரனோட சந்தோஷத்துல கல் விழுந்துரும். அந்த கல்லை போட்டதே இந்த நைட் கிளப் மேனேஜர் தான். ஈரன் கம்பெனி பத்தி கிளின்னு கிழிச்சு வச்சிருப்பாரு. இது பத்தாக்குறைக்கு ஈரன் ஒரு ஃப்ராட் வேலை பண்ணாங்களே, அன்னைக்கு ஒரு கப்பல் கிட்ட ஃபேக் கால் பண்ணிருப்பாங்களே, அந்த கப்பலும் சேர்ந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஈரனோட நேம போட்டே போஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த விஷயம் ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும் போய் ஈரனை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. டீம் லீடர் ஹெல்ப் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேல ஈரன் எந்த கிளைண்ட்டையும் மீட் பண்ணக்கூடாது, கம்பெனி விஷயத்துல தலையிடக்கூடாது. ஈரன் செம்ம அப்செட் ஆயிடுவாங்க. தப்பு பண்ணாமலே தண்டனை அனுப்பி வைக்கிறது தான் ஈரனால தாங்கிக்கவே முடியல. இப்ப நல்ல போதையில வீட்டுக்கு வந்தா, ஆமா இங்க பாரு எனக்கு வீங்கி போச்சு, சர்ஜரியால தான் போலன்னு சொல்ல ஈரன் கட்டு போயிடுவாங்க. நான் சஸ்பெண்ட் ஆயிட்டேன், ₹1 கூட கொடுக்காம என்ன திருத்தி விட்டாங்க. அப்பதான் ஈரன் எல்லா விஷயத்த அம்மா கிட்ட சொல்வாங்க. அம்மாவும் பாத் டப் ரெடி பண்றேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்ல ஈரன் நெட்டை ஓபன் பண்ணி பார்த்தா ஈரனை பத்தின தப்பான மீமு தீயா பரவிட்டு இருக்கும். அடுத்த நாள் இப்பவும் போல காலையில அலாரம் அடிக்கும். ஆனா எப்பவும் போல ஈரனுக்கு தான் வேலை இல்லையே. ஈரன் செம்ம அப்செட் ஆயிடுவாங்க. போர் அடிக்குதுன்னு கம்பெனிக்கு போனா அங்க ஈரனை சமாதானப்படுத்ததான் நினைச்சு மொக்க கதையா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஈரனுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கால் வரும். அம்மாவே தான் சும்மா இந்த மூஞ்ச ஃபேஸ் லிஃப்ட் பண்றேன்னு என்னமோ பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஈரனமா பாத்துக்கிற டாக்டருக்கு கல்யாணம் வரப்போதான், அவரு வீடு பார்த்துட்டு இருக்காருன்னு பொண்ணுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்படியும் ஈரன் அம்மா கிட்ட இருந்து டாக்டர் காப்பாத்தி அனுப்பி வச்சிருவாங்க. அப்போ மேனேஜர் கால் பண்ணுவான். இந்த பிரச்சனையில மேனேஜராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. கொஞ்சம் ஈரனுக்கு சப்ளிமெண்ட், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பால், கொஞ்சம் அக்கறைன்னு இதெல்லாம் கொடுத்துட்டு போவாரு. அதே அக்கறையோட தான் ஈரோ ஹாஸ்பிட்டலுக்கு வருவாரு. ஈரன் சஸ்பெண்ட் ஆனதுனால இனிமே ஈரனோட வேலையெல்லாம் ஈரனோட ஃப்ரெண்டு தான் பார்க்க போறாங்க. அதுக்காக ஈரன் கிட்ட சைன் வாங்கிறதுக்காக வந்திருப்பாரு. ஈரனுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அப்ப அம்மா வேற எனக்கு டயட் சாப்பாடு பிடிக்கல, எனக்கு நூடுல்ஸ் வேணும்னு அடம் முடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்டே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அம்மாவை விட்டுருவாங்களா? ஆனா சின்ன கேப்ல ஹீரோ நூடுல்ஸை வாங்கி கொடுத்துட்டு போவாரு. சால்ட் ஆயில் எல்லாம் கம்மியா தான் வாங்கி கொடுப்பாரு. ஹீரோனுக்காகவும் ஒரு நூடுல்ஸை வாங்கி கொடுத்துட்டு போயிருப்பாரு. அம்மா மூலமா இது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்லுவாங்க. உடனே ஹீரோக்கு பிளஷ் ஆகும். பேக்ரவுண்ட்ல மியூசிக், பக்கத்துல டான்ஸரு, கியூட்டா ஹீரோ டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. ஹீரோன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஹீரோனோட ஃப்ரெண்டு மிஸ் லூ கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட டெனன்ட் ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம், அன்நேச்சுரல் டெத்து, அதனால இது ஸ்டிக்மடைஸ்டு ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. ஈரன் தான் சஸ்பெண்ட் ஆயிட்டாங்களே, அதனால கொலைக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா அவங்க எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லுவாங்க. சரி நீ ஈரனும் இது சீக்கிரட்டா வச்சுக்கோங்கன்னு சொல்ல அப்பதான் ஈரனுடைய முகத்துல சந்தோஷமே வரும். ஏன்னா ஈரனுக்கு வேலை பத்தி பழகிடுச்சு. ஈரனால சும்மாலாம் இருக்க முடியாது. அம்மாவும் அனுப்பிப்பாங்க. ஈரனும் ஈரோடு போய் மீட் பண்ண மிஸ் லூ அவங்களோட வீட்டை அவங்களோட சிஸ்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க. வாடகை தான் விட்டுருக்காங்க. அந்த தங்கச்சிக்கு டிரான்ஸ்பர் ஆனதுனால அவங்க வேற ஒருத்தவங்களுக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அந்த நபர் தான் இப்போ சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இதனால இந்த வீடு ஸ்டிக்மடைஸ்டு ப்ராப்பர்ட்டியா மாறிடுச்சா, மார்க்கெட் பிரைஸ்க்கு கம்மியா தான் செல் ஆகும். வேணா இவங்க ஒண்ணு பண்ணலாம், தன் தங்கச்சி கிட்ட தானே இவங்க வீடு கொடுத்தாங்க, அவங்க இன்னொருத்தவங்களுக்கு வீடு கொடுத்தது தப்பு, இதனால காம்பன்சேஷன் அமௌண்ட் கேட்கலாம். தங்கச்சியாச்சே ஆல்ரெடி அவளே வருத்தப்பட்டு இருக்கா, அவகிட்ட எப்படி கேட்கறதுன்னு மிஸ் லூவும் கேட்பாங்க. இப்ப வீடை விற்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறமா ஈரன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கம்பெனியில வேலை செய்யற ஈரனோட ஃப்ரெண்டு கால் பண்ணுவான். அவனோட தங்கச்சி வீட்டுல யாரோ குதிச்சுட்டாங்களாம், யாரோ குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம். இப்ப அது ஸ்டிக்மடைஸ்டு ப்ராப்பர்ட்டியா மாற போகுதுன்னு ஹெல்ப் கிட்ட அதட்ட தொட்டு பேசிட்டு இருப்பான். சரின்னு ஈரன் அங்க போய் பார்த்தா எப்பவும் போல அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ துப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். என்னன்னு அந்த யாடை தந்து பார்த்தா மேல் வீட்டுக்காரங்க குதிச்சு தற்கொலை பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் மேல ஒரு டவுட், ஹஸ்பண்டுக்கு ஏதோ அஃபேர் இருக்குன்னு, அதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பாடியை மட்டும் ஃப்ரெண்ட் ஒரு வெளியே எடுத்துட்டு போனாங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இந்த சிஸ்டரோட வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. இது ஸ்டிக்மடைஸ்டு ப்ராப்பர்ட்டி ஆகிடும், அதை மட்டும் விட்டுறாதீங்கன்னு ஈரன் சொல்ல ஈரன் பேச்சை கேட்டு அந்த ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு சொல்வாங்க. அவன் ஆல்ரெடி அவன் ஒய்ஃபை இழந்திருக்கான். இதெல்லாம் கேட்டு அவன் கோவப்படாம இருப்பானா, ஏன்னா போய் சொல்றியான்னு அவன் சண்டைப்படுவான். அதனால ஈரனை வந்து பேசுவாங்க. தன்னோட கார்டை கொடுத்து அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க ஃப்ரெண்டோட வெளியே கூட்டு போனீங்கன்னா இந்த வீடு ஸ்டிக்மடைஸ்டு ப்ராப்பர்ட்டி ஆயிடும், இதை செல் பண்ணவே முடியாது, ப்ளீஸ் நீங்க கிரெயின் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, காம்பன்சேஷனா நாங்க வேணா அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதனால கிரெயின் யூஸ் பண்ணி தான் பாடி எடுப்பாங்க. அதை யாரும் வீடியோ எடுப்பாங்க. ஹீரோ நைட் ஃபுல்லா படிச்சுட்டு இருப்பாரு, ஈரன் மாதிரி புத்திசாலி ஆக்கணுன்றதுக்காக. அப்ப ஃப்ரெண்டு வெளியே அந்த கதவு தட்டிட்டு இருப்பான். அவனுக்கு டிவி பார்க்கணுமா, ஆனா ஹீரோ உள்ள விட மாட்டாரு. ஒரு பொண்ணுக்காக ஒரு ஃப்ரெண்டே பக்கச்சிக்கிறேன்னு அவனும் கத்திட்டு இருக்கா. ஹீரோ மியூசிக் ஆன் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிருவாரு. அடுத்த நாள் அந்த ஹஸ்பண்ட் ஹீரோனை பத்தி போஸ்ட் போட்டுருவான். இறந்த கார்டை சேர்த்து குத்துட்டு வந்திருப்பாங்களே, அந்த கார்டை வச்சு போஸ்ட் போடுவான். இந்த மாதிரி என் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, என் ஒய்ஃபோட பாடி கூட எடுக்க விடாம இந்த பொண்ணு தான் கிரெயினை வச்சு எடுக்க சொன்னா, என் ஒய்ஃப் சாவுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு
போஸ்ட் போட்டு விட்டுருவான். டீம் லீடர் என்ன சொல்லிருக்காரு, இனிமே எந்த கேஸ் ஹேண்டில் பண்ணாதுன்னு. ஆனா ஹீரோயின் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. வரும் கோவம் டீம் லீடருக்கு புடிச்சு கத்தி விட்டுருவாரு. இந்த விஷயம் பயங்கரமா பெருசாகி மிஸ் லூ கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணிருவாங்க. ஏன்னா ஹீரோயின் பேர் மேல நிறைய கிரிட்டிசிசம் இருக்குன்னு ஹீரோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாரு. ஆனா ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. போலாம்லான்னு பார்த்தா அங்க ஃப்ரெண்டு டிவி பார்த்துட்டு இருப்பான். சரின்னு அம்மா போய் மீட் பண்ணுவாரு. ஹீரோ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரே. அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன பிரச்சனை சொல்லுன்னு கேட்க ஹீரோ ஹீரோனுக்கான பிரச்சனையே சொல்வாரு. அதனால அம்மா ஆர்ட் சூத்திர எழுத சொல்வாங்க. ஹீரோவும் ஹீரோனுடைய பிரச்சனை நினைச்சு அதை எழுத ஆரம்பிப்பாரு. கடவுளே ஹீரோனை பிளஸ் பண்ணுங்க, ஹீரோயின் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, ப்ளீஸ் அவங்க ப்ராப்ளத்துல இருந்து வெளியே கொண்டு வாங்கன்னு இதெல்லாம் நினைச்சிட்டு ஹீரோ ஆர்ட் சூத்திர எழுதுவாரு. ஃப்ரெண்டு என்னதான் கிண்டல் அடிச்சாலும் சரி, அவன் ஹீரோக்கு ஒரு ஐடியா கொடுப்பான். ஃபர்ஸ்ட் விஷயமே ஹீரோனோட பேரை கிளியர் பண்றது. ஹீரோயின் தப்பு பண்ணாலும் சரி, ஹீரோயின் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்களெல்லாம் கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட பேசி ஹீரோனை பத்தி நல்லபடியா போஸ்ட் பண்ண வைப்பாரு. ஹீரோ இவ்ளோ ட்ரை பண்ணா அதுக்கு ரிசல்ட் இல்லாம போயிடுமா? மியா கால் பண்ணி ஹீரோனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவா. இப்போ இன்டர்நெட்ல ஹீரோனை பத்தி எல்லாரும் நல்லபடியா பேச ஆரம்பிச்சிருவாங்க. எப்படின்னு ஹீரோனு கேட்க ஹீரோ தான் ஹீரோவான்னு ஹீரோனுக்கே ஆச்சரியமா இருக்கும். அது மட்டும் இல்ல, மிஸ் லூவோட கேஸ ஹீரோ தான் ஹேண்டில் பண்ணிருப்பாரு. வெறும் 10 நாள்ல மிஸ் லூவோட விட வித்துருவாரு. இப்ப ஹீரோ லைஃப் சேவராவே மாறிட்டாரு. இன்னொரு பக்கம் அந்த மேனேஜர் அவன் இன்டர்வியூ கொடுக்கும்போது ஹீரோயின் மேல தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, ஹீரோனை எப்படியாவது நாங்க திருப்பி வேலைக்கு கூப்பிட்டுமோன்னு சொல்லுவான். ஹீரோனுக்கு ஜஸ்டிஸ் லேட்டா கிடைச்சாலும் கிடைச்சிருச்சு. டிவிலேயே நேம மென்ஷன் பண்ணிருக்கான். ஒருவேளை அவனுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு அம்மாவும் கேட்க ஈரனுக்கு வெக்கமா வரும். இப்போ ஈரனும் அந்த மேனேஜரை மீட் பண்ணி தேங்க்ஸ் சொல்வாங்க. ஏன்னா ஈரின் மலையில நினையும் போது நினையாம இருக்கிறதுக்கு மேனேஜர் தான் கொடை பிடிச்சாரா. இதை கேட்ட மேனேஜர் நிஜமாவே கொடை எடுத்துட்டு வருவான். அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க, ஒன்னா இருப்பாங்க. அப்படி இவங்க இருக்கும்போது அந்த மேனேஜர் போனுக்கு கரோல்னு ஒரு பொண்ணு கால் பண்ணிட்டு இருப்பா. அதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் நம்பர் 8. எபிசோட் ஸ்டார்ட்ல நீச்சல் குளத்துல ஒரு அங்கிள் ஜாலியா குளிச்சிட்டு இருப்பாரு. அங்க வந்து 2 பேரு அந்த அங்கிளை ஷூட் பண்ணி கொலை பண்ணிருவானுங்க. அப்படியே அந்த சீன் கட்டாக மேனேஜர் ஈரனை பத்தி இன்டர்வியூ கொடுத்தது இருவும் பாப்பாரு. பேய் ஃப்ரெண்டும் பாடா இவன் தான் உன் சக்காலத்தனா இருப்பானு சொல்ல ஈருக்கு செம்ம கெடுப்பா இருக்கும். ஜலசி வேற. அடுத்த நாள் ஈரன் கண்முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல அந்த மேனேஜர் இருக்க மாட்டான். ஆனா நைட் நடந்ததுலாம் நினைச்சு ஈரன் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அந்த சந்தோஷத்தோடயே அம்மா பொண்ணு 2 பேரும் பியூட்டி பார்லருக்கு போவாங்க. அப்பா அம்மா மேகசின்ல அப்பாவுடைய வீடு இருக்கிறத பாப்பாங்க. அப்பா வீட்டுல இறந்து போனவன் பேரு ஜோய். அவன் ஒரு மெக்கானிக்கா இருந்தானா. அதுக்கப்புறமா ட்ரக் அடிக்ட் ஆயிட்டானா. அப்பாவோட வீட்டுல வந்து செத்து போயிட்டானா. ஈரனும் அந்த போட்டோ எடுத்து அப்பாவுக்கு மெயில் பண்ணுவாங்க. ஈவன் உங்களுக்கு தெரியுமான்னு. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப ஏன் இந்த மேகசின்ல இத போடுறாங்கன்னு அம்மாக்கும் பொண்ணுக்கும் புரியல. இன்னொரு பக்கம் அந்த மேனேஜர் டோனட் நல்லா இருந்தது, இன்னொரு முறையும் போலன்னு மெசேஜ் பண்ணுவான். ஈரனுக்கு வெக்கமா வரும். அடுத்த நாள் ஈரனோட ஆபீஸ் ஃப்ரெண்டு அவனுக்கு பர்த்டே. அதை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு மட்டும் ஹீரோக்கு குடிக்கிறதுக்கு அலவுடு. அதனால ஹீரோ ஏகப்பட்ட ரவுண்ட் அடிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோனோட ஃப்ரெண்டு கிம்மோ எமோஷனலா பேசிட்டு இருப்பான். தன்னோட தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு இந்த வாரம் தான் பிரேக்கப் ஆச்சு, ஆனா நீங்களே இருக்கும்போது நான் தனியாவே இருக்க மாட்டேன்னு பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் ஹீரோட காதலே விழாது. ஏன்னா ஹீரோ போதை ஆயிட்டாரு. ஹீரோயின் பேரு கத்தி இப்ப பாத்தீங்களா என் 2 கண்ணு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்குன்னு சொல்ல ஹீரோன்னு சிரிச்சுட்டே, ஆனா இப்ப எனக்கு 2 கண்ணு நல்ல போதையா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. அவ்வளவுதான். ஹீரோ அவுட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு மியா ஹீரோவை வீட்டுக்கு கூப்பிட்டு வருவா. மியாவும் ஹீரோவை தன்னோட வீட்டுக்கு கூப்பிடுவா. சூப் குடிக்கலாம் வாங்கன்னு. ஆனா ஹீரோ எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்வாரு. ஹீரோக்கும் ஷோல்டர்ல கொஞ்சம் பெயினா இருக்கும். மியாவும் வலிக்குதான் நான் வேணா மெசேஜ் பண்ணி விட்டுன்னு சொல்ல, ஆனா அதுக்கும் ஹீரோ நோ தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுவாரு. ஹீரோ ரொம்ப அவாய்ட் பண்றதுனால மியா டேரக்டாவே கேட்டுருவா, என்ன பிடிக்கலையா அதனாலதான் அவாய்ட் பண்றீங்களான்னு. அப்படிலாம் இல்லைன்னு சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஆனா அதை தப்பா புரிஞ்சுப்பா. ஹீரோ இது ஓப் குடுக்கறத நினைச்சுப்பா. அதனால அவ்வளோ நம்ம 2 பேரும் சேர்ந்து பேய் மூவி பார்க்கலாமான்னு கூப்பிட ஹீரோவால மறுக்க முடியல. ஓகே சொல்லிடுவாரு. இன்னொரு பக்கம் ஹீரோனம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இன்னொரு டாக்டர் டார்ச்சர் பண்ணி எப்படியோ வீடு வாங்குறதுக்கு ஓகே சொல்ல வச்சிருவாங்க. ஆனா அந்த டாக்டருக்கு ஸ்டிக்மடைஸ்டு ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் வேணுமா. இப்பதான் ஹீரோனுக்கு ஜாப் இல்லையே. அதுக்கு முன்னாடி கிளைண்ட் எல்லாம் கான்டாக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் அம்மா ஒரு ஐடியா சொல்வாங்க. பேசாம அப்பா வீட்டை இந்த டாக்டர் கிட்ட வித்துலான்னு. இந்த ஐடியா ஹீரோயினுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறமா அந்த டாக்டர் மீசக்கார அங்கிள் பிடிச்சி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்மடைஸ்டு ப்ராப்பர்ட்டி வாங்கினா அது கொஞ்சம் காசு கொடுத்து தான் வாங்கணும். அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி அப்படியே போட்டா கொஞ்ச நாள் கழிச்சு அதோட மார்க்கெட் பிரைஸ் அதிகமாகும். டபுள் அமௌண்ட்டுக்கு வித்துலாம். இந்த ஐடியா இந்த மீசக்கார அங்கிளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஒய்ஃப் ஒரு ரைட்டரா. அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனுக்காக ஒரு பேய் வீடு தான் வேணும்னு கேட்பாங்க. இரினும் நான் காட்ட போற பேய் வீடு செம்மையா இருக்கும், அதுக்குள்ள நம்ம போனாலே அப்படியே தலை சுத்தும். இப்ப நான் கம்பெனில ஒர்க் பண்ணல, அதனால இதை நம்ம சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு சொல்ல மீசக்கார அங்கிள் ஓகே சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த மேனேஜரோட டேட் போவாங்க. இப்போ நான் திரும்பி வேலையில சேர்ந்துக்கலான்னு ஹீரோன்னு கேட்க அதுக்கு என்ன அவசரம்னு மேனேஜர் கேட்பான். வேற என்ன அவசரம்,
ஈரனுக்கு ஃபினான்ஷியலா நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அப்பாவோட வீட்டை வித்தா மட்டும்தான் ஈரனோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஈரன் ஜாபுக்கு வந்தா அவங்களுக்கு அந்த வீடு விக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அந்த மேனேஜரும் ஈரனுக்கு ஒரு பெர்ஃப்யூமை கிஃப்ட் பண்ணுவான். அது டெய்லி ஈரன் யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் தான். அத பார்த்து ஈரன் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அப்போ 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்க. இவங்க 2 பேரும் ஈரன் கம்பெனில தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஒருத்தர் விபி, இன்னொருத்தர் அவரோட அசிஸ்டன்ட். மேனேஜர் அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே கீழே குனிஞ்சுப்பான். ஈரனும் கீழே குனி சொல்வான். என்னாச்சுன்னு கேட்டா அவங்க 2 பேருக்கு தெரிஞ்சா அந்த கம்பெனிக்கு தெரிஞ்ச மாதிரியா. ஹீரோயின் ஆய் சொல்லன்னு தான் சொல்வாங்க. ஆனா மேனேஜர் அதெல்லாம் வேணாம். நான் ஃபர்ஸ்ட் வெளியே போறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நீ வான்னு வெளியே போயிடுவான். இத பார்த்தா டேட்டிங் மாதிரிலாம் இருக்காது. ஏதோ சீட்டிங் மாதிரி இருக்கும். இங்க இந்த டேட் இப்படி போயிட்டு இருந்தா அங்க ஒரு டேட் இன்னும் பயங்கரமா போயிட்டு இருக்கும். மியா பேய் படத்தை பார்த்து ஹீரோ வாக் பண்ணிப்பா. ஹீரோவும் இவ்ளோ பயந்துட்டுலாம் அந்த படத்தை பார்க்க வேணாம்னு ஆஃப் பண்ணி விட்டுருவாரு. பயத்துல மிதியா ஹீரோவோட கையை பிழிஞ்சு விட்டுருப்பா. நான் இப்போ ஒத்தனை கொடுக்குறேன்னு கூப்பிட ஆனா ஹீரோ லேட் ஆயிடுச்சு நான் தூங்க போறேன்னு ஓடி போயிடுவாரு. ஈரின் கொஞ்சம் மொழி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் இந்த மேனேஜர் கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு. ஆனா ஈரின் யூஸ் பண்ணாம அவனை பிளைண்டா நம்புறாங்க. இப்ப அந்த மேனேஜர் கூப்பிட்டான்னு அவன் வீடு பக்கத்துக்காக போவாங்க. வெளியே இருந்துதான் வீடு கட்டுவான். டக்குனு திருப்பி அங்கிருந்து போனன்னு கூட்டிட்டு போவான். ஏன் இவன் இப்படி பண்றானா அவன் வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கா. அடுத்த நாள் ஈரின் தன்னோட ஃப்ரெண்டு ஜோவை மீட் பண்ணி தனக்கு புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்ச விஷயத்த சொல்வா. மேனேஜருடைய போட்டோவை காட்டுவான். ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் ஏதோ இன்செக்யூரா இருக்கிற மாதிரி ஈரனுக்கே தோணும். ஏன்னா நேத்து நைட்டு அந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்திருப்பாங்க. ஆனா கன்ஃபார்மா ஈரனுக்கு தெரியல. இத பத்தி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல இந்த மேனேஜர் எந்த காலேஜ் படிச்சானோ அதே காலேஜ்ல தான் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் படிச்சிருப்பான். நான் விசாரிக்கிறேன்னு ஃப்ரெண்டும் சொல்ல ஈரன் வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனா ஃப்ரெண்டு கேட்க மாட்டான். அடுத்த நாள் அந்த மீசக்கார அங்கிளுக்கு வீட்டை காட்டணும். அந்த வீட்டை பத்தின கதையை சொல்ல சொன்னா ஈரின் டிராமாவே போட்டு கட்டுவாங்க. எப்படி அங்க ஒரு கொலை நடந்ததுன்னு. அந்த மீசக்கார அங்கிள் ஒய்ஃப்க்கு கதை பிடிக்கல. இந்த இடம் வேற ரொம்ப தூரமா இருக்கு. வேற எங்கேயாவது கிட்டேயே ஒரு இடம் காட்டுங்கன்னு சொல்ல எபிசோட் ஸ்டார்ட்ல ஒரு கொலை நடந்ததே அந்த வீட்டை தான் காட்டுவாங்க. அந்த வீட்டுல போயிட்டு ஈரனும் எல்லாத்தையும் நடிச்சு காட்ட அந்த வீட்டை எப்படி கொலை நடந்திருக்கும்னா ஸ்விம்மிங் பூல்ல அந்த அங்கிளே கொலை பண்ணிருப்பாங்க. வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த ஆன்ட்டியும் கொலை பண்ணிருப்பாங்க. அந்த வீட்டுல ஒரு நாய் இருக்கும். அந்த நாயையும் கொலை பண்ணிருப்பாங்க. ஏதோ கேங்ஸ்டர் பிரச்சனையா. இந்த வீட்ல அந்த ஒய்ஃபால ஃபீல் பண்ண முடியுதாம். ரொம்ப பயங்கரமான கதையா. இவங்க 2 பேருக்கும் அந்த வீடு பிடிச்சிடும். நல்லதா போச்சு. ஈரன் அந்த வீட்டை வித்துருவாங்க. எங்க மேனேஜரும் ஒரு ஆளை மீட் பண்ணி பேசிட்டு இருப்பான். அவன் தான் பாஸா இல்ல பெரிய கிளைண்டான்னு தெரியல. மேனேஜர் ஈரனோட வீட்டை விற்கிறதுக்காக அவனோட ஃப்ரெண்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ண சொல்வான். அந்த ஆளு ஓகே சொல்லிடுவான். இன்னொரு பக்கம் ஈரன் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளாக் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மீசக்கார அங்கிள் வீட்ல தான் ஆன்ட்டி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுவாங்க. ஆன்ட்டி மாதிரி தான் அவங்களுக்கு பேய் வீடு மேல இன்ட்ரெஸ்ட் தான். இந்த தடவை நிறைய டால்ல யூஸ் பண்ணி அந்த கதையை சொல்வாங்க. சே என்ன பொழப்புடானே ஹீரோனுக்கு கடுப்பா தான் இருக்கும். ஆனா நல்லது என்னன்னா ஹீரோயின் இப்ப ஆன்லைன் செலிபிரிட்டியா மாறிட்டாங்க. ஏன்னா அந்த மீசக்கர் அங்கிள் ஒய்ஃப் அவங்க ஹீரோயின் நடிச்ச வீடியோல தன்னோட பேஜ்ல போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க ஒரு செலிபிரிட்டி. அதனால இப்ப ஹீரோயின் செலிபிரிட்டியா மாறிட்டாங்க. ஸ்டிக்மடைஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேல எல்லாருக்கும் ஆர்வம் வந்துரும். அன்னைக்கு நைட்டு மியா ஹீரோக்கு மெசேஜா பண்ணிட்டு இருப்பா. ஹீரோவும் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. ஏன்னா ஃப்ரெண்டு ஒரு லவ் குரு. அவன் உயிரோட இருந்தனால ஃப்ரெண்டு ஒரு கண்டிஷன் போடுவான். ஒரு தடவை ஹீரோவை பொசஸ் பண்ணி அந்த கேமை விளையாடணும்னு. ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா இவன் பொசஸ் பண்ணனா ஹீரோக்கு ஃபீவர் வரும். போன தடவை இவன் பொசஸ் பண்ணும்போது அப்படிதான் ஆச்சு. 2 நாள் ஹீரோக்கு செம ஃபீவர். இருந்தாலும் மியா ரொம்ப டார்ச்சர் பண்றலா. அதனால ஹீரோ 2 ஹெல்ப்பா கேட்பாரு. ஒன்னு மியாவை ஹேண்டில் பண்ணும். இன்னொன்னு ஹீரோனுக்கும் மேனேஜருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு ஹீரோக்கு தெரியணுமா. ஃப்ரெண்டு ஒரு ஐடியா சொல்வான். இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. நான் உன்னை தங்கச்சியா தான் பாக்குறேன். இப்படி மெசேஜ் பண்றேன்னு சொல்வான். ஹீரோக்கும் கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும். ஏன்னா 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்றாங்களா. ஒருத்தர் மூஞ்ச நாளைக்கு பாத்துக்கணும். இருந்தாலும் இப்படியே விட்டா மியாக்கு நிறைய ஓப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஹீரோ மெசேஜ் சென்ட் பண்றவாரு. அதுக்கப்புறமா ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோவை பொசஸ் பண்ணி செம்மையா விளையாடிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா சுத்திட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு ஜோ ஒரு லிங்க் அனுப்புவா. அந்த லிங்க் கேரளோட சோஷியல் மீடியா லிங்க். இந்த மேனேஜர் கேரல் 2 பேரும் 5 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களாம். இன்னும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிள்ல தான் இருக்கான். அதாவது இந்த மேனேஜர் ஒரே நேரத்துல 2 பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் இருக்கான். ஒன்னு இரின் இன்னொன்னு கேரல். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இருனுக்கு மனசே உடைஞ்சு போயிடும். தன்னோட மெடிசனை தேடிட்டு இருப்பாங்க. அப்படியே மெடிசனை போட்டுட்டு பாத்டப்லயே படுத்துருவாங்க. அம்மாவும் வந்து ஏன் நீங்க தூங்குற வா பெட்ல போய் தூங்கலான்னு சொல்லுவாங்க. ஈரனுக்கு கொஞ்சம் மயக்கமாவே இருக்கும். அப்ப ஈரனுக்கு கால் வர ஈரனோட அம்மா தான் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஈரனை ரீஜாயின் பண்ண சொல்லி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து கால் வந்திருக்கும். அதுக்காக அடுத்த நாள் ஈரின் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுமா. அந்த மீட்டிங் தான் இப்ப நடக்கும். மீட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாரும் எந்திரிச்சு போக அந்த மேனேஜர் மட்டும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்வான். ஏன்னா ஈரின் இப்ப அந்த மேனேஜரை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெசேஜுக்கு ரிப்ளை பண்றதுல கால் பண்ண அட்டென்ட் பண்ணதுல ஈரின் டைரக்டாவே கேட்டுருவாங்க அந்த கேரளை பத்தி. மேனேஜரும் சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவா. ஈரின் எனக்கு இன்னொருத்தவங்க ரிலேஷன்ஷிப்ல வரது பிடிக்காதுன்னு டாட்டா சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்க ஈரின் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுச்சா.
அதே மாதிரி அங்க மியாக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஹீரோனும் சொன்னதுனால அவளுக்கு இந்த ரிஜெக்ஷன்ல புதுசு இல்லையா. ஆனா கொஞ்சம் கஷ்டப்படுவா. அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்க ரோட்ல நடந்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஹீரோ வந்துட்டு இருப்பாரு. ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிட்டு பாப்பாரு. ஆனா ஹீரோயின் கேட்காம அந்த ரெட் டோரை நோக்கி ஓடுவாங்க. ஹீரோயின் அந்த ரெட் டோர் தந்து உள்ள போயிடுவாங்க. அந்த டோர் க்ளோஸ் ஆயிடும். ஹீரோவும் போய் தட்டி பாப்பாரு. டோர் ஓபன் ஆகாது. இப்ப டக்குன்னு ஹீரோயினை எழுப்பி விட இது எல்லாம் ஹீரோவோட கனவு. ஹீரோ தூக்கத்திலே ஹீரோனோட நேமே கத்திட்டு இருப்பாரு. ஏன்னாச்சுன்னு ஹீரோன்னு கேட்க அப்பதான் ஹீரோ அந்த ரெட் டோரை பத்தி சொல்வாரு. ஹீரோவால அந்த ரெட் டோரை திறக்க முடியாது. ஆனா ஹீரோயின் அசால்ட்டா திறந்துட்டு உள்ள போயிட்டாங்க. ஏன்னு இவங்க புரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அந்த மேனேஜர் கிட்ட இருந்து மெசேஜ் வரும். இந்த மாதிரி பேசணும்னு. அதனால ஹீரோயின் ஹீரோவை அனுப்பி விட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மேனேஜர் வருவான். இவன் ஒரு கிளைண்ட்டை கண்டுபிடிச்சிட்டானா ஹீரோனோட வீடை வாங்குறதுக்காக. மார்க்கெட் பிரைஸை விட 20% லெஸ்ஸா தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் ஹீரோயினுக்கு ஓகே தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒர்க் ரிலேட்டடா பேசிட்டு இருப்பான். அமைதியா ஹீரோயினும் கேட்டுட்டு இருப்பாங்க. கடைசியா அவன் பர்சனல் விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிப்பான். இந்த மாதிரி கேரலுக்கும் அவனுக்கு ரிலேஷன்ஷிப் செட் ஆகலையா. அவன் பிரேக்கப் பண்ற ஐடியால தான் இருக்கானா. ஹீரோயினும் சரி அப்படின்னா பிரேக்கப் பட்டு வந்து பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மேனேஜரும் எனக்கு கால் வலிக்குதுன்னு கத்த ஹீரோயினும் உங்களுக்கு கால் வலிக்குதுன்னா டாக்டர் போய் பாருங்க என்னல இப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கோமா போயிடுவாங்க. இந்த மேனேஜருக்கு சோக பேக்ரவுண்ட் மியூசிக் வேற பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை. ஹேவ் எ நைஸ் டே.